ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடும் மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்ருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் கடுகு போட்டுக்கிடலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடலாம். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். அடுத்து மிளகாயும் பூண்டு 2 போட்டுக்கிடலாம். அடுத்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி போட்டுக்கிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கணுன்னு அடுத்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிடலாம். குழம்புத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கேன் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தக்கன உங்களுக்கு கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிடலாம். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிடலாம். காய் வேக வைக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். அடுத்து மொச்சக்கொட்டை நான் குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். அடுத்து நம்ம நெத்திலி அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சு கழுவிட்டு போட்டுக்கிடுங்க. நெத்திலி மீன் வந்து மணலாக இருக்கும், அதனால் ஒரு 4 வெந்நீரில் ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த மணல்லாம் போயிடும்.
அடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். அந்த காய் மொச்சக்கொட்டை இந்த கத்திரிக்காய் எல்லாம் வேகணும்ல. மொச்சக்கொட்டை ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு தான் எடுத்து போட்டு விட்ருக்கேன். முருங்கைக்காய் வேகணும், கத்திரிக்காய், அதனால் மசாலா வாடெல்லாம் போகணும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அது பேர் பார்த்துக்கிடலாம். அடுத்து குழம்பு காய் வந்துட்டான்னு பார்க்கலாம். கருவாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்த உடனே நம்ம தேங்காய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் ஊற்றவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே அமர்த்திடலாம். அது வரைக்கும் கொதிக்கட்டும், அப்புறம் மட்டும் பார்க்கலாம். குழம்புக்கு தேங்காய் ஊற்றிருக்கு, அதுக்கு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கருவாடும் மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.